Hi students, last class பார்த்தீங்கன்னா linear programming problem நேரியல் திட்டமிடல் கணக்குகள் பற்றி பார்த்தோம். ஸோ அதோட definitions, feasible solution என்ன, bounded solution என்ன, ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் ரிலேட்டடாக PVQ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். The maximum value of z equal to 4x plus 2y subject to constraints 2x plus 3y less than or equal to 28, x plus y less than or equal to 10. ஸோ நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், ஃபஸ்ட் டெசிஷன் வேரியபிள் இங்கே என்ன எடுத்திருக்கோம், எக்ஸும் ஒய் decision variable. இந்த z equal to 4x plus 2y ங்கிறது objective function subject to constraints என்ன கொடுத்திருக்காங்க, 2x plus 3y less than or equal to 28, x plus y less than or equal to 10, x, y greater than or equal to 0 வந்து non-negative constraints. Two x plus 3y less than or equal to 28, x plus y less than or equal to 10, x, y greater than or equal to 0 என்ற கட்டுப்பாடுகளுக்கு இணங்க z equal to 4x plus 2y என்பதன் மீப்பெரு மதிப்பை காண்க. ஸோ மீப்பெரு மதிப்பைனா மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நமக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, z equal to 4x plus 2y. ஸோ சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2x plus 3y less than or equal to 28, x plus y less than or equal to 10, x plus y less than or equal to 10. So first step என்ன பண்ணணும், so constraints equal to பண்ணணும். 2x plus 3y equal to 28. So next x equal to 0 பண்ணா எனக்கு x equal to 0 பண்ணால் இந்த டேர்ம் வந்து 0 ஆயிரும். ஸோ 3y equal to 28, y equal to 28 divided by 3. ஸோ 9 பாயிண்ட், ஸோ ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ 1 கூட டெசிமல் ஆட் பண்ணிட்டோம். ஸோ 3 நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் எடுத்துக்கலாம், x plus y equal to 0 எடுத்துட்டேன். ஸோ x equal to 0 பண்ணி y ஃபைன் பண்ணியாச்சா, நெக்ஸ்ட்டு y equal to 0 பண்ணுறோம். ஸோ y equal to 0 பண்ணுறப்ப இந்த டேர்ம் 0 ஆயிரும். ஸோ 2x equal to 28. ஸோ x equal to 14 வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சா, 0, 9.3. ஸோ இன்னொரு பாயிண்ட் என்ன, 14, 0. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்க்கலாம். ஸோ செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 போனால் எனக்கு ஒய் வேல்யூ என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0 போனால் எக்ஸோட வேல்யூ 10 கிடைக்கும். ஸோ வாட் ஆர் த பாயிண்ட்ஸ், 0, 10, 10, 0. ஸோ நமக்கு 4 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சா. நெக்ஸ்ட்டு கிராஃபில் ப்ளாட் பண்ணிடலாம். So x axis, y axis 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ நமக்கு பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது, 0, 9.3. ஸோ 0, 9.3ங்கிறது 0ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், 9.3ங்கிறது எங்கே வரும், ஸோ அப்ராக்சிமேட்டாக இங்கே வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, 14, 0 இருக்கா. ஸோ நம்ம லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணால் என்ன வரும், 11, 12, 13, 14. ஸோ 14, 0னா இங்கே வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனையும் கனெக்ட் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயினோட லைன். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கன்ஸ்ட்ரெயினுக்கு என்ன பாயிண்ட் கிடச்சிருக்கு, 0, 10, 10, 0. ஸோ 0, 10 எங்கே வரும், ஸோ ஒய் ஆக்சிஸில் வரும். 10, 0
எக்ஸ் ஆக்சிஸில் வரும். ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாமா? ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணால் எனக்கு வந்து செகண்ட் கன்ஸ்ட்ரெயினோட லைன் வந்து கிடச்சிருச்சு. இப்போ ஃபீஸிபிள் ரீஜன் எது? ஸோ இதுதான் நம்மளோட பார்த்தீங்கன்னா ஃபீஸிபிள் ரீஜியன். ஸோ இங்கே கார்னர் பாயிண்ட்ஸ் எவ்வளோ கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்குது? ஸோ 1, இங்கே 2, 3, 4 கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்கா? ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதிடலாம். ஸோ 0, 9.3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ 2 லைன் இன்டர்செக்ட் ஆகுதா? ஸோ இன்டர்செக்ட் ஆகிறத நம்ம வந்து ஃபைன் பண்ணலாம். ஸோ 2 ஈக்குவேஷனை ஆட் பண்ணிடலாம். 2x + 3y = 28. 2x + 3y = 28. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா x + y = 10. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா x + y = 10. x + y = 10. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனோட 2ஓட மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஸோ 2ஓட மல்டிப்ளை பண்ணால் 10 வந்து 20 சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 2x கேன்சல் ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா y = ஸோ 28 - 20 8. ஸோ y = 8ன்னு கிடச்சிருச்சு. ஸோ y = 8 x + y = 10ங்கிற செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆன்சர் வரும்? x + 8 = 10. ஸோ x = 10 - 8 2. ஸோ 2, 8. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன? 2, 8ல் தான் 2 லைன்ஸும் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன? 10, 0. ஃபோர்த் பாயிண்ட் 0, 0. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இசட்டில் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு தெரியும். ஸோ z = 4x + 2y. 4x + 2y. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் 0, 9.3 இருக்கா? ஸோ இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் ஸோ இந்த டைம் வந்து 0 ஆயிரும். ஸோ 2y இருக்கா? ஸோ 2வை 9.3யோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 2s are 6, 9 2s are 18. ஸோ 18.6. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2, 8 இருக்கா? ஸோ 2, 8 ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் 4 2s are 8, 8 2s are 16. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 வரும். ஸோ 10 இதோட மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 4 × 10 40 + 2 × 0 0 ஆயிரும். ஸோ 40. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2 0 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் 0. ஸோ நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? மேக்ஸிமம் வேல்யூ கேட்டிருக்காங்களா, மினிமம் வேல்யூ கேட்டிருக்காங்களா? ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் z. ஸோ இதில் எது மேக்ஸிமம் வேல்யூ? ஸோ 40 தான் நம்மளோட மேக்ஸிமம். ஸோ ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துடலாமா? ஸோ ஆப்ஷன் B இஸ் அவர் ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கார்னர் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபீஸிபிள் ரீஜியன் ஃபார் அன் LPP. ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? 0, 2, 3, 0, 6, 0, 6, 8. ஸோ இஃப் z = 2x + 3y. ஸோ 2x + 3y, z = 2x + 3yங்கிறது என்ன? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் LPP. தென் மேக்ஸிமம் ஆஃப் z மைனஸ் மினிமம் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு. ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணணும்? ஃபைன் பண்ணணும். ஒரு நேரியல் திட்டமிடல் கணக்குக்கான ஏற்புடைய பகுதியின் முனைப்பு புள்ளிகள். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே கார்னர் பாயிண்ட்ஸ், முனைப்பு புள்ளிகள். z = 2x + 3y. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை வச்சு நான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் z மைனஸ் மினிமம் ஆஃப் z, அதாவது பெரும மதிப்பு மைனஸ் சிறும மதிப்பு வந்து நான் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன? 0, 2, 3, 0, 6, 0, 6, 8. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? z = 2x + 3y. ஸோ எக்ஸ் டைமும் ஒய் டைமும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ எக்ஸ் டைம் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டைம் வந்து 0 ஆயிரும். ஸோ 3 2s are 6. நெக்ஸ்ட் எக்ஸ் டைம் வந்து 3 கொடுத்துருக்காங்க. 3 2s are 6. ஸோ இந்த டைம் வந்து 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு 6 கொடுத்துருக்காங்க எக்ஸ் டைம் பதிலாக. ஸோ 6 2s are 12. ஸோ ஒய் டைம் வந்து 0 ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ 6, 8 கொடுத்துருக்காங்களா? ஸோ 6ம் 8ம் சப்ஸ்டியூட் பண்ணணும்.
ஸோ 2 into 6 plus 3 into 8. 6 2 சார் 12 plus 8 3 சார் 24. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 36 கிடைச்சிருச்சா? இப்போ இதில் எது மினிமம் ஆஃப் இசட் மேக்ஸிமம் ஆஃப் இசட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ மினிமம், இதில் மினிமம் வேல்யூ எது இருக்குது? ஸோ 2 மினிமம் வேல்யூ இருக்கா? ஸோ இதுதான் நம்மளோட மினிமம் ஆஃப் இசட். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் இசட் என்ன வேல்யூ? ஸோ 36 தான் நம்மளோட மேக்ஸிமம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஆஃப் இசட். ஸோ நம்ம கொடுத்துக்கூடிய கண்டிஷன் என்ன? மேக்ஸிமத்தையும் மினிமத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் இசட் மைனஸ் மினிமம் ஆஃப் இசட். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு என்ன? 36 மைனஸ் மினிமம் வேல்யூ 6. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன வரும்? ஸோ 30 இஸ் அவர் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அவர் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா Q 2023 கேட்ட கொஸ்டின். ஸோ ஃபார் த ப்ராப்ளம் மேக்ஸ் இசட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? மேக்ஸிமம் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய். ஸோ எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0, ஒய் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரைன்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ வேலிட் கன்ஸ்ட்ரைன் டு மேக் இட் அ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஸோ நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எந்த ஆப்ஷனில் ஒரு வேலிட் கன்ஸ்ட்ரைன் கொடுக்கலின்னு கேட்குறாங்க. ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் மேக் பண்ணுறதுக்கு ஒரு வேலிடான கன்ஸ்ட்ரைன் இல்லாத ஆப்ஷன் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ பெரும மதிப்பு இசட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய், எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0, ஒய் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 என்ற கணக்கிற்கு கீழ்கண்டவற்றில் இந்த கணக்கினை ஒரு நேரியல் திட்டமிடல் கணக்கு ஆக்குவதற்கு பொருந்தாத கட்டுப்பாடு எது? ஸோ ஃபஸ்ட்டு 4 ஆப்ஷன்ஸையும் பார்த்துடலாமா? எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 5, ஒய் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 10. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2x ப்ளஸ் 3y லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 60. நெக்ஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ் ப்ளஸ் 2y லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 40. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 50. ஸோ நமக்கு லீனியர்னா என்ன கண்டிஷனாக இருக்கணும்? ஸோ லீனியர்னா ஒரு வேரியபிளோட ஹையஸ்ட் பவர் என்னவாக இருக்கணும்? ஸோ 1ஆக தான் இருக்கணும். ஆனால் இந்த ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்குது. ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஸோ இந்த ஆப்ஷனில் நமக்கு கிரேட்டஸ்ட் பவர் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2 இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக். ஆனால் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் லீனியர்னா என்ன? ஹையஸ்ட் பவர் 1 தான் இருக்கணும். அப்படின்னா இதில் எது தப்பு? ஸோ டி இஸ் அவர் ராங் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த ரீஜியன் ரெப்ரசன்டட் பை த சிஸ்டம் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ். ஸோ கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கமா ஒய் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரைன். ஒய் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 8, எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 4 இஸ். ஸோ நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கமா ஒய் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0, ஒய் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 8, எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 4 என்ற அசமன்பாடுகளின் தொகுப்பினை குறிக்கப்படும் பகுதியை காண்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 4 அப்போனா பாயிண்ட்ஸ் என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4ன்னு வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 பண்ணால் ஒய்யோட வேல்யூ எனக்கு 4ன்னு கிடைக்கும். ஸோ ஒய் ஈக்குவல் டு 0 பண்ணால் எக்ஸோட வேல்யூ எனக்கு 4ன்னு கிடைக்கும். ஸோ பாயிண்ட்ஸ் என்ன வரும்? 0,4, 4,0ன்னு 2 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ 0,4, 4,0 நமக்கு 2 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ நமக்கு நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்னா என்ன கண்டிஷன்? ஸோ எக்ஸும் ஒய்யும் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அப்படின்னா ஒரு கிராஃப் எடுத்துட்டா இந்த பாயிண்ட் வந்து எங்கே அக்கர் ஆகும்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லையா, செகண்ட் குவாட்ரண்ட்லையா, தேர்ட்லையா, ஃபோர்த்லையா? ஸோ 2 பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும்? நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். அப்படின்னா எங்கே லை ஆகும்? ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் நமக்கு வந்து லை ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கிராஃப் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பாயிண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஒய் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 8. நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட்ஸ் என்ன? 0,4, 4,0, 1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ நமக்கு பாயிண்ட்ஸ் என்ன? 0,4. ஸோ ஒய் ஆக்சிஸ் 4,0. ஸோ 2 பாயிண்ட்ஸும் ஜாயின் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, y less than or equal to 8. அப்படின்னா எங்கே வரும்? ஸோ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும். ஸோ 8க்கு உள்ளே இருக்கிறது. அப்படின்னா நம்மளோட ஃபீஸிபிள் ரீஜன் என்ன? ஸோ இதுதான் நம்மளோட ஃபீஸிபிள் ரீஜியன். ஸோ நம்மளோட பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன? ஸோ 0,4, 4,0, 0,0. அப்படின்னா இது வந்து பவுண்டடா அன்பவுண்டடா? ஸோ பவுண்டட், ஏன்னா ஃபைனைட் பாலிகனாக இருக்கா. அன்பவுண்டட்னா நமக்கு ஒரு ஃபைனைட் பாலிகனாகவே இருக்காது. ஸோ அது வந்து இன்ஃபைனைட் நோக்கி போயிட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துடலாம், அன்பவுண்டட் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், முதல் காற்பகுதியில் அடைப்படாத பகுதி. அப்படின்னா இந்த ஆன்சர் கரெக்டா? ஸோ இந்த ஆப்ஷன் ராங், ஏன்னா நமக்கு வந்து பவுண்டடாக இருக்குது. அன்பவுண்டட் இன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட், இந்த ஆப்ஷனும் ராங். பவுண்டட் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், முதல் காற்பகுதியில் அடைப்படும் பகுதி. அப்படின்னா பவுண்டட் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் கரெக்டா? ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்ட். பவுண்டட் இன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட், ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டா? ஸோ பவுண்டட் தான், ஆனால் நான் எங்கே மட்டும் பவுண்டட்? ஸோ ஃபர்ஸ்ட்டில் மட்டும் தான் பவுண்டட். ஏன் செகண்டில் பவுண்டட் இல்லை? ஏன்னா செகண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூஸ் மைனஸ் கமா ப்ளஸில் இருக்கும். ஆனால் நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன? நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின், அதனால இதில் பவுண்டட் இல்லை. ஸோ ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். முதற் காற்பகுதியில் அடைப்படும் பகுதி தான் நம்மளோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கார்னர் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபீஸிபிள் ரீஜியன் ஃபார் அ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் ஆர். ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ 5 கார்னர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. லெட் f ஈக்குவல் டு 4x + 6y பி த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். மினிமம் வேல்யூ ஆஃப் f அக்கர்ஸ் அட். ஸோ எங்கே மினிமம் வேல்யூ அக்கர் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஒரு நேரியல் திட்டமிடல் கணக்கிற்கான ஏற்புடைய பகுதியின் முனைப்புள்ளிகள். ஸோ 5 முனைப்புள்ளிகள் கார்னர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. f ஈக்குவல் டு 4x + 6y என்பது குறிக்கோள் சார்பாக இருந்தால், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருந்தால் f இன் சிறும மதிப்பு. ஸோ மினிமம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், கார்னர் பாயிண்ட்ஸை அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 0,2, 3,0, 4,1, 2,3, 0,3. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, f ஈக்குவல் டு 4x + 6y. 4x + 6y. ஸோ 0,2 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? 6 2s are 12. 3,0 சப்ஸ்டிட் பண்ணால் 4 3s are 12. நெக்ஸ்ட் 4,1. ஸோ 4,1 சப்ஸ்டிட் பண்ணால் 4 4s are 16. ஸோ ப்ளஸ் 6 22. நெக்ஸ்ட் 2,3 சப்ஸ்டிட் பண்ணால் 4 × 2 + 6 × 3. 4 2s are 8. 6 3s are 18. ஸோ 18 + 8 26. நெக்ஸ்ட் 0,3 சப்ஸ்டிட் பண்ணால், ஸோ இந்த டைம் வந்து 0 ஆயிரும். 6 3s are 18. ஸோ நமக்கு மினிமம் கேட்டிருக்காங்களா? ஸோ மினிமம் வேல்யூ எது? ஸோ 12 12 22 26 இருக்குது, 18 இருக்குது. ஸோ நமக்கு இதுக்குள்ள மினிமம் வேல்யூ எது? 12 12 இருக்கா? ஸோ இதுதான் நம்மளோட மினிமம் வேல்யூ. ஸோ பாயிண்ட்ஸ் என்ன? 0,2, 3,0. ஸோ இதுதான் நம்மளோட மினிமம் வேல்யூ, மினிமம் ஆஃப் எஃப். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, மினிமம் வேல்யூ எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 0 2 ஒன்லி. ஸோ 0,2 ஒன்லி அது. ஸோ ஆப்ஷன் ராங், ஏன்னா எனக்கு 2 மினிமம் வேல்யூ இருக்குது. ஸோ 3,0 ஒன்லி. ஸோ இந்த ஆப்ஷனும் ராங். நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் 0,2 and 3,0 ஒன்லி. ஸோ மிட் பாயிண்ட் மட்டும் இன்க்ளூட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் எனக்கு ராங். 0,2 மற்றும் 3,0 ஆகிய புள்ளிகளை மட்டும் இணைக்கும் கோட்டு துண்டின் நடுப்புள்ளின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்மளோட ராங் ஆன்சர். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எவ்ரி பாயிண்ட் ஆன் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் 0,2 and 3,0. ஸோ அந்த லைன் செக்மெண்ட்டில் எல்லா பாயிண்ட்ஸும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரைட். கோட்டு துண்டில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் 0,2 மற்றும் 3,0 புள்ளிகளை இணைக்கிறது. ஸோ திஸ் இஸ் அவர் ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
which of the following graph represents the given constraints? பின்வரும் எந்த வரைபடம் கொடுக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை குறிக்கிறது? ஸோ 4 constraints கொடுத்துருக்காங்க. x greater than or equal to 0, y greater than or equal to 0 வந்து நான் நெகட்டிவ் constraint. ஸோ ஃபஸ்ட்டு 4 constraint. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் 1ல் ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, 2ல் ஒரு கிராஃப், 3, 4 மொத்தம் 4 கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டான கிராஃப் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8, x plus y less than or equal to 8, x plus y greater than or equal to 4, x minus y less than or equal to 0, y less than or equal to 4, x minus y less than or equal to 0, y less than or equal to 4. So first constraint எடுத்துக்கலாம், x plus 4 equal to 8. So x equal to 0 இருந்தால் y equal to 8. So points வந்து பார்த்தீங்கன்னா 0, 8. So y equal to 0 இருந்தால் x equal to 8. So 8, 0. Next second constraint எடுத்துக்கலாம். So second என்ன இருக்குது? x plus y greater than or equal to 4. So x plus y equal to 4. So இதோட points எப்படி இருக்கும்? 0, 4, 4, 0. Next third constraint எடுத்துக்கலாம், x minus y equal to equal to 0. So x க்கு 0 சப்ஸ்டிட் பண்ணா y என்னவா வரும்? 0 மாறும். So y யும் 0 சப்ஸ்டிட் பண்ணா x equal to 0. So 0, 0 தான் நம்மளோட பாயிண்ட்ஸ். So fourth one பார்த்தீங்கன்னா y less than or equal to 4. So y equal to 4. So graph draw பண்ணிக்கலாம். So x, y, 0. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸுக்கு ஒய் ஆக்சிஸுக்கும் கிராஃப் வந்து ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயினோட பாயிண்ட்ஸ் என்ன? 0, 8, 8, 0, 0, 8, 8, 0. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின் வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் என்ன? 0, 4, 4, 0. ஸோ 4, 0, 0, 4. ஸோ செகண்ட் ஒன்றும் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ தேர்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க? 0, 0 கொடுத்துருக்காங்களா? ஸோ 0, 0. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க? y equal to 4 கொடுத்துருக்காங்களா? ஸோ y equal to 4னா y equal to 4னா இங்கே வரும். ஸோ இப்படி வரும். ஸோ இதோட feasible region என்ன? ஸோ இதோட feasible region பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட feasible region. ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்துடலாமா? ஸோ ஆப்ஷன் 1 இல்லை, 2 இல்லை, 3 இல்லை. ஸோ ஆப்ஷன் 4. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் our ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Consider the following statements regarding LPP. அதாவது லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் ரிலேட்டடாக நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நேரியல் திட்டமிடல் கணக்கு தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ஆர் இஸ் அன்பவுண்டட் தென் மேக்ஸிமம் ஆர் மினிமம் ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இசட் மஸ்ட் எக்ஸிஸ்ட். அன்பவுண்டடாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமமும் எக்ஸிஸ்ட் ஆகும், மினிமமும் எக்ஸிஸ்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஆர் என்பது அடைப்படாமல் இருந்தால் இசட்டின் குறிக்கோள் சார்பின் பெருமம் அல்லது சிறுமம் இருக்க வேண்டும். ஸோ ரெண்டுமே நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுமா அன்பவுண்டடாக இருந்தால்? ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கோம்ல, அன்பவுண்டடாக இருந்தால் மேக்ஸிமம் வந்து இன்ஃபினிட்டிக்கு போயிடும். ஸோ அது வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. நமக்கு என்ன மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும்? மினிமம் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ராங்.
an LPP cannot have more than one optimal solution for the decision variable. ஸோ ஒரு ஆப்டிமல் சொல்யூஷனுக்கு மேலே இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டா? ஒரு நேரியல் திட்டமிடல் கணக்கிற்கு தீர்மான மாறிகளுக்கான ஒன்றுக்கு மேற்பட்ட உகம தீர்வு இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் இசட் மேக்ஸிமம் ஆஃப் இசட் முன்னாடி சம்மில் பார்த்துருக்கோம்ல. ஸோ நமக்கு 2 வந்திருக்கு, ஸோ 1 வந்திருக்கு. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் தான் எக்ஸிஸ்ட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு இந்த ஆப்ஷன் கரெக்டா? ஸோ இந்த ஆப்ஷன் ராங். நெக்ஸ்ட், த கண்டிஷன் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0, ஒய் கிரேட்டர் than or equal to 0 ஆர் கால் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் கரெக்ட் ஆன் த டெசிஷன் வேரியபிள். நிபந்தனை எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0, ஒய் கிரேட்டர் than or equal to 0 என்பது தீர்மான மாறிகளில் குறை குறியற்ற நிபந்தனைகள் எனப்படும். ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு கரெக்ட். சப்போஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருந்தா தான் இந்த ஆப்ஷன் வந்து ராங். ஆனால் நமக்கு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் இஸ் அவர் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். 2 different corner points of the feasible region may give same value when put in the objective function. ஸோ 2 different corner points of the feasible region. ஸோ 2 different corner points இருக்கு. may give the same value when put in the objective function. ஏற்புடைய பகுதியின் 2 வெவ்வேறு முனைப்புள்ளிகள் குறிக்கோள் சார்பில் வைக்கப்படும் போது ஒரே மதிப்பை கொடுக்கும். ஸோ ஒரே மதிப்பை தான் நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரைட். இஃப் த feasible region is bounded then the objective function z must have some optimal solution. ஸோ பவுண்டட் வந்து நமக்கு என்ன இருக்கும், feasible region இருக்கும், கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்கும், ஆப்டிமல் சொல்யூஷனும் கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்ட். ஏற்புடைய பகுதி ஆர் ஏற்புடைய பகுதி அடைபடுமாறு இருந்தால் குறிக்கோள் சார்பு இசட்டுக்கு கண்டிப்பாக ஒரு உகந்த தீர்வை கொண்டிருக்க வேண்டும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட். ஸோ எந்தெந்த ஆப்ஷன் கரெக்ட்? 3, 4, 5. ஸோ ஆப்ஷன் சி இஸ் அவர் ரைட் ஆன்சர். ஸோ கொடுத்துக்கூடிய டெஃபனிஷன்ஸ், ஸோ இதுக்கு தான் நம்ம டெஃபனிஷன் வந்து கேர்ஃபுல்லாக படிக்கணுங்கிறது. ஸோ இதில் எந்தெந்த டெஃபனிஷன் கரெக்ட்? 3, 4, 5 தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். which of the following is correct? ஸோ நமக்கு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? எவ்ரி எல்பிபி அட்மிட்ஸ் அன் ஆப்டிமல் சொல்யூஷன். பின்வருவற்றில் சரியானது எது? ஒவ்வொரு நேரியல் திட்டமிடல் கணக்கும் ஒரு உகந்த தீர்வை கொண்டிருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டா? ஸோ எல்லா எல்பிபியும் ஆப்டிமல் சொல்யூஷன் இருக்குமா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ராங். ஏன் ராங்குன்னு சொல்கிறேன்? ஸோ எல்லா எல்பிபியும் ஃபீஸிபிளாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஸோ இன்ஃபீஸிபிளாக இருந்தால் எனக்கு ஆப்டிமல் சொல்யூஷனே கிடைக்காது. அதனால இந்த ஆப்ஷன் வந்து ராங். ஸோ ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா எவ்ரி எல்பிபி அட்மிட்ஸ் அ யூனிக் சொல்யூஷன். ஸோ எல்லா எல்பிபியும் எப்படி இருக்கும், ஒரு யூனிக் சொல்யூஷன் வந்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நேரியல் திட்டமிடல் கணக்கும் ஒரு தனித்த தீர்வை கொண்டிருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ராங். ஸோ நமக்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் தான் கொடுக்குமா? ஸோ மினிமம் வேல்யூ எனக்கு 2ம் வரலாம். அதனால் இந்த ஆப்ஷன் வந்து ராங். நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா த ஆப்டிமல் வேல்யூ டஸ் நாட் அக்கர் அட் அ கார்னர் பாயிண்ட் ஆஃப் அ ஃபீஸிபிள் ரீஜியன் ஒன்லி. அதாவது ஆப்டிமம் வேல்யூ வந்து எங்கே அக்கர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, கார்னர் பாயிண்ட் ஆஃப் த ஃபீஸிபிள் ரீஜனில் அக்கர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து அக்கர் ஆகும். ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ்லேருந்து தான் நமக்கு ஃபீஸிபிள் ரீஜனே எடுப்போம். உகந்த மதிப்பு ஏற்புடைய பகுதியின் ஒரு முனையில் மட்டும் ஏற்படாது. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனும் ராங். நெக்ஸ்ட் ஸோ ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா இஃப் அ எல்பிபி அட்மிட்ஸ் ஆப்டிமல் சொல்யூஷன் அட் 2 பாயிண்ட்ஸ். ஸோ 2 பாயிண்ட்ஸில் எனக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் கிடச்சிருச்சு. அது மினிமமாகவும் இருக்கலாம், மேக்ஸிமமாகவும் இருக்கலாம். ஆனால் 2 பாயிண்ட்ஸில் எனக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் கிடச்சிருக்கு. தென் இட் ஹேஸ் ஆப்டிமல் சொல்யூஷன் அட் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஸோ அந்த ஏபியில், ஸோ ஏக்கும் பிக்கும் எனக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் கிடச்சிருச்சுன்னா அது மிட் பாயிண்ட் மட்டும் சார்ந்துடாத அதில் இருக்கிற எல்லா ஹோல் பாயிண்ட்ஸும், ஸோ சொல்யூஷன் அட் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸில் எனக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரைட். ஒரு நேரியல் திட்டமிடல் கணக்கு 2 புள்ளிகளில் உகந்த தீர்வை கொண்டிருந்தால் அது முடிவுறா எண்ணிக்கையிலான புள்ளிகளில் உகந்த தீர்வை கொண்டிருக்கும். ஸோ திஸ் இஸ் அவர் ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த கார்னர் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபீஸிபிள் ரீஜன் டிட்டர்மைன்டு பை த சிஸ்டம் ஆஃப் லீனியர் கன்ஸ்ட்ரைன்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரைன்ஸ் கொடுத்துருக்காங்களா 0,3, 1,1 அண்ட் 3,0. லெட் z ஈக்குவல் டு px plus qy வேர் p, q greater than 0.
the condition on P and Q so that minimum of Z occurs at, ஸோ எங்கே அக்கர் ஆகுது 3,0 1,1ல அக்கர் ஆகுது. ஸோ நமக்கு இதோட ரிலேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். நேரியல் கட்டுப்பாடுகளின் தொகுப்பால் தீர்மானிக்கப்படும் ஏற்புடைய பகுதியின் முனைப்புள்ளிகள். ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது 0,3 1,1 மற்றும் 3,0. Z equal to Px plus Qy. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்டிமல் சொல்யூஷன். P, Q greater than 0 எனில் 3,0 மற்றும் 1,1 ஆகியவற்றின் Z-இன் சிறுமம் நிகழ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் Z. P மற்றும் Qயில் உள்ள நிபந்தனையை காண்க. ஸோ ஃபஸ்ட் நம்மளோட ஆப்டிமம் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க Z equal to Px plus Qy. ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 3 கார்னர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் மினிமம் எதில் அக்கர் ஆகுது 3,0 1,1. ஸோ 3,0 1,1. ஸோ இந்த பாயிண்ட்ஸை அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? ஸோ நமக்கு 3,0 1,1 2 பாயிண்ட்ஸ் இருக்கா? ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ P into 3 plus Q into 0. ஸோ இது என்ன கிடைக்கும் 3Pன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு P into 1 plus Q into 1. இது என்ன கிடைக்கும் P plus Qன்னு கிடைக்குமா? 3P equal to P plus Q. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? ஸோ நமக்கு 3P equal to P plus Q கிடச்சிருக்கா? நெக்ஸ்ட்டு Pயை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ 3P minus P equal to Q, 2P equal to Q, P equal to Q divided by 2. ஸோ நமக்கு இது ஆன்சர் P equal to Q divided by 2 which is our answer. ஸோ ஆப்ஷன் B is our answer. ஸோ ஜஸ்ட்டு நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சப்ஸ்டிட் பண்ணிட்டு ரெண்டு ஈக்குவேஷனை என்ன பண்ணுறோம் ஸோ ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ ஈக்குவல் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடச்சிரும் P equal to Q divided by 2. The graph of the inequality 3x minus 2y greater than 6. ஸோ ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்காங்க, நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் ஆப்ஷன் கண்டுபிடிக்கணும். 3 minus 2y greater than 6 என்ற அசமன்பாட்டின் வரைபடம் என்பது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயினை நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். 3x minus 2y greater than 6. 3x minus 2y greater than 6. So 3x minus 2y equal to 6. So x equal to 0 substitute பண்ணா y ஓட வேல்யூ என்ன வரும்? So minus 2y equal to 6. So y equal to minus 3. So 0, minus 3. Next y 0 substitute பண்ணா 3x equal to 6, x equal to 2. So 2, 0. So 2 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சா? So 0, 1, 2, 3, 4, 5. So இது வந்து பார்த்தீங்கன்னா x axis, y axis 1, 2, 3. minus 1, minus 2, minus 3. ஸோ நமக்கு பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது 0, minus 3யா? ஸோ minus 3, 2, 0. ஸோ உங்களுக்கு நான் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் நம்மளோட லைன். ஸோ 3x minus 2y greater than 6. ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்இக்வாலிட்டி சைன் எப்பவுமே என்ன பார்த்துருப்போம்? கிரேட்டர் than or equal to தான் பார்த்துருப்போம். அதாவது நான் எடுக்கிற இந்த லைன் இருக்குல்ல, ஸோ இந்த லைனில் இருக்கிற பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் ஆகி வரும். ஆனால் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் மட்டும்தான் இருக்குது. அப்போனா அந்த லைனில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகி எனக்கு வராது. இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஹாஃப் பிளேன் தட் கண்டைன்ஸ் ஆரிஜின், ஆதிப்புள்ளியை கொண்டிருக்கும் அரைத்தளம். ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டா? ஸோ எனக்கு ஆரிஜினில் இன்க்ளூட் ஆகுதா அது? ஸோ இந்த ஆப்ஷன் ஆரிஜின் இருக்கா? ஸோ ஆரிஜினே இந்த ஆப்ஷனில் இல்லை. அப்போனா இந்த ஆன்சர் ராங். நெக்ஸ்ட்டு half plane that neither contains origin. அதில் ஆரிஜின் இருக்காது. nor the points on the line. அதாவது இந்த லைனுக்குள்ள பாயிண்ட்ஸ் இருக்காது. 3x minus 2y equal to 6. இந்த பாயிண்ட்ஸே இருக்காது. ஏன்னா கிரேட்டர் தான் ஈக்குவல் டு சிம்பிள் கொடுக்கல, கிரேட்டர் தென் சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போனா இந்த ஆப்ஷன் வந்து ரைட். ஹோல் xy பிளெயின் எக்ஸ்க்ளூடிங் பாயிண்ட்ஸ் அந்த 2x plus 3y equal to 6. அதாவது 2x plus 3y equal to 6 என்ற கோட்டின் மீது உள்ள புள்ளிகளை தவிர முழு xy தளம்
அதாவது அந்த பாயிண்ட்ஸ் தவிர எல்லாமே இன்க்ளூட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாமே இன்க்ளூட் ஆகுமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் இதுவும் இன்க்ளூட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கிரேட்டர் தென் 6னா என்ன மீனிங்? ஸோ கிரேட்டர் தென் 6னா எனக்கு இது மட்டும்தான் எடுத்துக்கிறதா மீனிங். ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் ஆகுமா? ஸோ இதெல்லாம் எனக்கு இன்க்ளூடே ஆகாது. அப்படின்னா இந்த ஆப்ஷனும் தப்பு. ஸோ என்டையர் XY பிளேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் எது? ஸோ B இஸ் அவர் கரெக்ட் ஆன்சர். half plane that neither contains origin. ஸோ அதில் ஆரிஜினும் இருக்காது. the points on the plane 3x minus 2y equal to 6. ஸோ இந்த இதில் இருக்கிற பாயிண்ட்ஸும் ப்ரெசென்ட் ஆகியிருக்காது. ஸோ B is our right answer. The value of objective function is maximum under linear constraint is. நேரியல் கட்டுப்பாடுகளின் கீழ் அமையும் குறிக்கோள் சார்பின் மதிப்பு எப்போது பெரும மதிப்பாக இருக்கும்? ஸோ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? the value of the objective function is maximum under linear constraint. ஸோ எந்த லீனியர் கன்ஸ்ட்ரெயின்ட் கீழே அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? அட் 0,0 மேக்ஸிமம் இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கிராஃப் ட்ராப் பண்ணுறேன். அந்த கிராஃபில் ஒரு ஃபீசிபிள் ரீஜன் இருக்குது. ஸோ இந்த ஃபீசிபிள் ரீஜனில் எனக்கு 3 கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்கும். 0,0. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இங்கேயும் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் இன்னொரு லைன் ட்ராப் பண்ணுறப்ப ஸோ இங்கே ஒரு லைன், ஸோ இந்த லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுதா? ஸோ இதுவும் ஒரு பாயிண்ட்ஸ். ஸோ நமக்கு எவ்வளோ கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்குது? 4 கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 4 கார்னர் பாயிண்ட்ஸில் 0,0 மேக்ஸிமம் கொடுக்குமா? ஸோ மேக்ஸிமம் எனக்கு கொடுக்காது. நெக்ஸ்ட்டு அட் த சென்டர் ஆஃப் த ஃபீசிபிள் ரீஜன். ஸோ இந்த ஃபீசிபிள் ரீஜனில் சென்டரில் எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் ராங். அட் எனி பாயிண்ட் ஆஃப் ஃபீசிபிள் ரீஜன், அதாவது ஃபீசிபிள் ரீஜனில் எங்கே பாயிண்ட் வச்சாலும் எனக்கு ஆன்சர் மேக்ஸிமம் கொடுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ராங். நெக்ஸ்ட் டி, அட் ஒன் ஆஃப் த கார்னர் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபீசிபிள் ரீஜன். ஸோ 4 கார்னர் பாயிண்ட்ஸில் ஏதோ ஒரு கார்னர் பாயிண்ட்ஸ் தான் எனக்கு மேக்ஸிமம். ஸோ இந்த ஆப்ஷன் தான் ரைட். ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 0,0. நெக்ஸ்ட் பி பார்த்தீங்கன்னா ஏற்புடைய பகுதியின் மையத்தில், அதாவது ஃபீசிபிள் ரீஜன் சென்டரில் வந்து எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து ராங். ஸோ ஏற்புடைய பகுதியின் எந்த புள்ளியிலும், அதாவது ஃபீசிபிள் ரீஜனில் எந்த பாயிண்ட்ஸில் வேணால் எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்காது. நெக்ஸ்ட் டி ஆப்ஷன், ஏற்புடைய பகுதியின் முனைப்பு புள்ளிகளில் ஒன்றில், அதாவது ஃபீசிபிள் ரீஜனில் ஏதோ ஒரு கார்னர் பாயிண்டில், ஸோ எனக்கு 4 கார்னர் பாயிண்ட் இருக்குது. ஸோ 4ல் ஏதோ ஒரு பாயிண்டில் எனக்கு மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரைட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் அவர் ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த ஃபீசிபிள் ரீஜன் ஆஃப் அன் எல்பிபி இஸ் ஷோன் இன் த ஃபிகர் பிலோ. ஸோ இஃப் z ஈக்குவல் டு 3x + 9y தென் த மினிமம் வேல்யூ ஆஃப் z occurs at. ஸோ நமக்கு ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? மினிமம் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ மினிமம் வேல்யூனா சிறும மதிப்பு எங்கே அக்கர் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு கிராஃபும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கிராஃபில் நமக்கு பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்களா? ஸோ 1 2 3 4. ஸோ 4 கார்னர் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 4 கார்னர் பாயிண்ட்ஸில் எந்த பாயிண்ட்ஸில் என்ன கண்டுபிடிக்கணும்? மினிமம் வேல்யூ வந்து அக்கர் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட்ஸில் எழுதிடலாமா? 0,20, 15,15, 0,10, 5,5. Z என்ன கொடுத்துருக்காங்க? Z ஈக்குவல் டு 3x + 9y. ஸோ நெக்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ 3 × x, ஸோ 0 இருக்கா? ஸோ இது இந்த டைம் வந்து 0 ஆயிரும். 9 2s are 18. ஸோ 18 0 180 வந்து வரும். நெக்ஸ்ட்டு 15 × 15 இருக்கா? ஸோ 15 3s are, ஸோ 3 × 15 + 9 × 15. ஸோ 3 × 15 + 9 × 15. ஸோ ஆட் பண்ண எனக்கு 180 வரும். நெக்ஸ்ட்டு 0,10 இருக்கா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு வந்து இந்த டைம் வந்து 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு 9 × 10. ஸோ 9 10s are 90. நெக்ஸ்ட்டு ரெண்டு பக்கம் 5 இருக்கா? ஸோ 3 × 5 + 9 × 5. ஸோ 5 3s are 15, 9 5s are 45. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண எனக்கு ஆன்சர் 60. ஸோ இதில் இருக்கிறதுலே எது மினிமம் வேல்யூ? ஸோ 60 தான் என்னோட மினிமம். ஸோ எந்த பாயிண்ட்டில் 60 அக்கர் ஆகுது? 5,5 தான் எனக்கு 60 அக்கர் ஆகுது. ஸோ 5,5 இஸ் அவர் ஆன்சர். த கார்னர் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபீசிபிள் ரீஜன் டிட்டர்மைன்டு பை. ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட என்ன கொடுத்துருக்காங்க? கார்னர் பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. A 0,8, B 4,0, C 8,0. ஸோ இஃப் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் z ஈக்குவல் டு ax + by, இதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்.
has its maximum value on the line segment AB. ஸோ மேக்ஸிமம் வேல்யூவில் ஏபியில் இருக்குது. தென் த ரிலேஷன் பிட்வீன் ஏ அண்ட் பியோட ரிலேஷன் வந்து கேட்குறாங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8, 2x ப்ளஸ் ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 8, எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரெயின், இது நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின் என்ற கட்டுப்பாடுகளால் வரையறுக்கப்படும் தீர்வுக்கு உகந்த பகுதியின் முனைப்புள்ளிகள். ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? ஸோ இதுதான் நம்மளோட கார்னர் பாயிண்ட்ஸ். குறிக்கோள் சார்பு z ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் என்பது ஏபி என்ற கோட்டுத்துண்டில் பெரும மதிப்பை அடைந்தால் ஏ மற்றும் பி ஆகியவற்றின் இடையேயான தொடர்பு. ஸோ ரிலேஷன் வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ நம்ம ரிலேஷன் ஃபைன் பண்ணிடலாமா? ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? ஏபி. ஸோ ஏவோட பாயிண்ட் என்ன? 0,8. ஸோ பியோட பாயிண்ட் 4,0. ஸோ நமக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? z ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய். ஸோ இந்த பாயிண்ட்ஸை இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஸோ a இன்ட்டு 0 ப்ளஸ் b இன்ட்டு 8. ஸோ என்ன வரும்? 8bன்னு வருமா? நெக்ஸ்ட்டு 4,0 சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? a இன்ட்டு 4 ப்ளஸ் b இன்ட்டு 0. ஸோ 4aன்னு வருமா? ஸோ நமக்கு வந்து 8b 4a ரெண்டு வேல்யூஸ் கிடச்சிருக்கா? ஸோ ரெண்டு வேல்யூஸ் ஈக்குவல் பண்ணிடலாமா? 8b ஈக்குவல் டு 4a. ஸோ ஃபோர்த் டேபிளில் கேன்சல் பண்ணால் 4, 2. ஸோ 2b ஈக்குவல் டு a ஈக்குவல் டு 2b. ஸோ ஆப்ஷன் b. ஸோ b இஸ் அவர் ரைட் ஆன்சர். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஸோ ஏபி கேட்டிருக்காங்க. அதனால தான் இங்கே 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ 2 பாயிண்ட்ஸை நான் கொடுத்துக்கூடிய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணி ஈக்குவல் பண்ணால் என்னோட அதர் ரிலேஷனுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ரிலேஷன் என்ன? a ஈக்குவல் டு 2b. ஸோ ஆப்ஷன் b இஸ் அவர் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். an objective function z equal to ax plus by is maximum at points. ஸோ 2 பாயிண்ட்ஸ் என்ன? கார்னர் பாயிண்ட்ஸ். அது வந்து எப்படி இருக்குது? மேக்ஸிமமாக இருக்குது. if a greater than or equal to 0 and b greater than or equal to 0 and ab equal to 25 கொடுத்துருக்காங்க. இது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ab equal to 25னு. a greater than or equal to 0, b greater than or equal to 0 என்ன? நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின். the maximum value of the function is equal to. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு குறிக்கோள் சார்பு z equal to ax plus by என்பது 8,2 மற்றும் 4,6 என்ற புள்ளிகளில் பெரும மதிப்பை அடைகிறது, மேக்ஸிமம் அடையுது. இங்கு a greater than or equal to 0, b greater than or equal to 0 மற்றும் ab equal to 25 எனில் அந்த சார்பின் பெரும மதிப்பு டேஸ் ஆகும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஃபைன் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட்ஸ் எடுத்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 8,2, 4,6. ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன? z equal to ax plus by. ஸோ ஃபஸ்ட்டு 8,2ல சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? 8a plus 2b. ஸோ 4,6 சப்ஸ்டிட் பண்ணால் 4a plus 6b. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸோ ரெண்டுமே z ஈக்குவல் டு தானா? ஸோ ரெண்டு ஈக்குவல் பண்ணிடலாம். ஸோ ஈக்குவல் பண்ணால் 8a plus 2b equal to 4a minus 6b. ஸோ எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாமா? ஸோ 8a minus 4a plus 2b minus 6b equal to 0. ஸோ இது வந்து கேன்சல் ஆயிருமா? ஸோ கேன்சல் ஆனால் 4a வரும். இது வந்து மைனஸ் 4b equal to 0. அப்படின்னா 4a equal to 4b. ஸோ a equal to bன்னு வந்து ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா? ab equal to 25ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்? a equal to bன்னு தெரியுமா? ஸோ நமக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? ab equal to 25. ஸோ bக்கு பதிலா ஏன்னு சேஞ்ச் பண்ணலாமா? அப்படின்னா a ஸ்கொயர் equal to 25, a equal to 5. அதே மாதிரி ab equal to 25 ஏக்கு பதிலாக நான் bன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். b ஸ்கொயர் equal to 25, b equal to 5. ஸோ இப்போ 2 பாயிண்ட்ஸ் கிடைக்குதா? 5,5ன்னு எனக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து
ஸோ நமக்கு 5,5 கிடச்சிருச்சா. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து நம்ம 2 ஃபைண்ட் பண்ணியிருக்கோமா. ஸோ இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு எது மேக்ஸிமம்னு கிடச்சிரும். ஸோ 8a + 2b 8a + 2b. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ ஏக்கு பதிலாக 5. ஸோ 8 × 5 + 2 × 5. ஸோ 8 5s are 40 + 5 2s are 10. ஸோ ஆன்சர் 50. ஸோ இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 4a + 6b 4a + 6b = 4 × 5 + 6 × 5. 4 5s are 20, 6 5s are 30. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 50 வரும். ஸோ அப்படின்னா நம்மளோட ஆன்சர் என்ன 50. ஸோ 2 பாயிண்ட்லேயும் ஒரே மேக்ஸிமம் வேல்யூ தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்படின்னா ஆன்சர் 50 இஸ் அவர் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த கார்னர் பாயிண்ட்ஸ் ஆஃப் த feasible region associated with the LPP. ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் z = px + qy where p, q greater than 0 subject to 2x + y less than or equal to 10, x + 3y less than or equal to 15, x, y greater than or equal to 0 are. ஸோ நமக்கு கார்னர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா 0, 0, 5, 0, 3, 4 and 0, 5. If optimum value occurs at both 3, 4, 0, 5ல நமக்கு ஆப்டிமம் வேல்யூ வந்து கிடச்சிருது. அப்போனா நமக்கு என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டோட ரிலேஷன், ஸோ பிக்கும் கியூக்கும் நடுவில் ரிலேஷன் வந்து ஃபைன் பண்ணணும். z = px + qy. இங்கு p, q greater than 0 என்ற நேரியல் திட்டமிடல் கணக்கிற்கு 2x + y less than or equal to 10, x + 3y less than or equal to 15, x, y greater than or equal to 0 என்ற கட்டுப்பாடுகளுடன் தொடர்புடைய தீர்வுக்கு உகந்த பகுதியின் முனைப்பு புள்ளிகள் என்ன கொடுத்துருக்காங்க 0, 0, 5, 0, 3, 4 மற்றும் 0, 5. ஸோ இந்த 4 கார்னர் பாயிண்ட்ஸில் நமக்கு எந்த கார்னர் பாயிண்ட்ஸில் தான் ஆப்டிமம் சொல்யூஷன் கிடைக்குது 3, 4 மற்றும் 0, 5ல தான் ஆப்டிமம் சொல்யூஷன் வந்து கிடைக்குது. அப்போனா நமக்கு பிக்கும் கியூக்கும் நடுவில் ரிலேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்ஸை எடுத்து எழுதிடலாம். ஸோ நமக்கு என்ன பாயிண்ட்ஸில் ஆப்டிமம் சொல்யூஷன் கிடைக்குது 3, 4, 0, 5. ஸோ நமக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன z = px + qy. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. சப்ஸ்டியூட் பண்ணால் 3p + 4q. ஸோ 0 ஆயிரும் இந்த டேர்ம். ஸோ 0p + 5q. ஸோ ரெண்டுமே zக்கு ஈக்குவல். அப்படின்னா இந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். 3p + 4q = 5q. ஸோ 5qவை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனால் என்ன ஆகும் சப்ராக்ட் ஆயிரும். ஸோ 5q - 4q. ஸோ 3p = q. ஸோ q = 3pன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷனில் இருக்க q = 3p. ஸோ ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். ஸோ நமக்கு எல்லா பாயிண்ட்ஸையும் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நமக்கு 4 கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனால் நான் எந்த கார்னர் பாயிண்ட்ஸ் ஆப்டிமம் வேல்யூ கிடச்சிருக்கு ஸோ 2 பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ அந்த 2 பாயிண்ட் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு அதோட ரிலேஷன் கிடச்சிரும். ஸோ q = 3p. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பேசிக் ரெக்யர்மெண்ட் ஆஃப் அ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஸோ இந்த கொடுத்துக்கூடிய சென்டென்ஸில் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் ரிலேட்டடான சென்டென்ஸ் எது இல்லைன்னு ஃபைன் பண்ணும். ஸோ பின்வருவனற்றில் நேரியல் திட்டமிடல் கணக்கின் அடிப்படை தேவையில்லாத எது. ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் அன் எல்பிபி ஷுட் பி குவான்டிஃபபிள். நேரியல் திட்டமிடல் கணக்கின் அனைத்து உறுப்புகளும் அளவிடக்கூடியதாக இருக்க வேண்டும். ஸோ எல்லாமே மெஷபுரலாக இருக்கணும். அப்படின்னா இந்த ஆப்ஷன் கரெக்டாக. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல் டெசிஷன் வேரியபிள்ஸ் ஷுட் அஸ்யூம் நான் நெகட்டிவ் வேல்யூஸ். அதாவது டெசிஷன் வேரியபிளில் நான் என்ன எடுக்கணும் நான் நெகட்டிவ் வேல்யூஸ் தான் எடுப்பேன். அதான் நான் நெகட்டிவ் கன்ஸ்டன்ட் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் மட்டும்தான் அக்கர் ஆகும். அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். அனைத்து முடிவு மாறிகளும் குறையல்லாத மதிப்புகளை கொண்டிருக்க வேண்டும். ஸோ இந்த ஆப்ஷனும் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா தேர் ஆர் அ ஃபைனைட் நம்பர் ஆஃப் டெசிஷன் வேரியபிள்ஸ் ஆனால் ஃபைனைட் நம்பர் ஆஃப் கன்ஸ்டன்ட்ஸ். அதாவது நமக்கு டெசிஷன் வேரியபிள் எடுத்துனா எப்படி எடுப்பேன் எக்ஸ் ஒய் தான் எடுப்பேன். அதே மாதிரி எனக்கு கன்ஸ்டன்ட் எப்படி இருக்கும் ஃபைனைட்டாக தான் இருக்கும். அப்போனா இந்த ஆப்ஷனும் எனக்கு ரைட். முடிவு மாறிகளின் எண்ணிக்கையும் கட்டுப்பாடுகளின் எண்ணிக்கையும் முடியுற எண்ணிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது ஃபைனைட்டாக இருக்கணும். ஸோ இந்த ஆப்ஷனும் ரைட்.
ஸோ ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா இட் டீல்ஸ் வித் ஆப்டிமைசிங் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ் மோர் தென் ஒன்ஸ். அதாவது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை மோர் தென் ஒன்ஸ் வந்து அது வந்து டீல் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம கொடுத்துக்கூடிய ப்ராப்ளமில் அது மேக்ஸிமைஸும் கேட்பாங்க மினிமைஸும் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து ராங். நமக்கு எல்பிபியில் வந்து அப்படி வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ இது ஒன்றுக்கு மேற்பட்ட குறிக்கோள்களை மேம்படுத்துவது குறித்து தொடர்புடையதாகும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ராங். ஸோ மோர் தென் ஒன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸுக்கு ஒரே ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தான் எல்பிபியில் இருக்க முடியும். ஸோ அதுதான் வந்து நமக்கு இங்கே சொல்ல வராங்க. ஓகேவா? அதனால நமக்கு இந்த ஆப்ஷன் வந்து ராங். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ இன் ரெஃபரன்ஸ் டு த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். அதாவது கொடுத்துக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் எது ட்ரூ ஸ்டேட்மெண்ட்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு என்ன அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? மேக்ஸிமைஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 5x + 2y சப்ஜெக்ட் டு ஃபாலோயிங் கன்ஸ்டன்ட்ஸ். கன்ஸ்டன்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 3x + 5y ≤ 15, 5x + 2y ≤ 10, x ≥ 0, y ≥ 0. இது நம்மளோட நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின். பின்வரும் கூற்றுகளில் நேரியல் திட்டமிடல் கணக்கினை குறிப்பிடும் சரியான கூற்று எது? ஸோ எது ரைட் ஆன்சர்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நமக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துட்டாங்க. 3x + 5y ≤ 15, 5x + 2y ≤ 10, x ≥ 0, y ≥ 0 என்ற கட்டுப்பாடுகளுக்கு இணங்க z = 5x + 2y என்ற குறிக்கோள் சார்பின் பெரும மதிப்பை காண்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸை வச்சு கிராஃப் ட்ரா பண்ணி கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன? 3x + 5y ≤ 15, நெக்ஸ்ட் 5x + 2y ≤ 10, <= 10. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்துடலாம். ஸோ 3x + 5y = 15. ஸோ இப்போ x = 0 சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? ஸோ y = 3. அப்படின்னா இதோட பாயிண்ட்ஸ் என்ன? 0, 3. இப்போ y = 0 சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? ஸோ 15 / 3 5. ஸோ 5, 0. ஸோ செகண்ட் கன்ஸ்ட்ரெயின் என்ன இருக்குது? 5x + 2y = 10. ஸோ x = 0 சப்ஸ்டிட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ ஸோ 10 / 2 5. ஸோ 0, 5. y = 0 சப்ஸ்டிட் பண்ணால் x = 10 / 5 2. ஸோ 2, 0. ஸோ இப்போ கிராஃப் ட்ரா பண்ணிடலாமா? ஸோ x, y, 0, 1, 2, 3, 4, 5, 4, 5. ஸோ நமக்கு ஃபஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் பாயிண்ட்ஸ் என்ன? 0, 3, 5, 0. 0, 3, 5, 0. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயினோட பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் கன்ஸ்ட்ரெயினோட பாயிண்ட் என்ன? 0, 5, 2, 0. ஸோ 0, 5, 2, 0. ஸோ இது செகண்ட் கன்ஸ்ட்ரெயினோட பாயிண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் கன்ஸ்ட்ரெயினோட பாயிண்ட்ஸ். இப்போ நம்மளோட ஃபீஸிபிள் ரீஜியன் என்ன? ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ஃபீஸிபிள் ரீஜியன். ஸோ நம்ம கார்னர் பாயிண்ட்ஸ் ஸோ 1, ஸோ 2 இன்டர்செக்ட் ஆகுது, இது ஒரு பாயிண்ட். ஸோ 2, 0, 0, 0. ஸோ நமக்கு 4 கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கார்னர் பாயிண்ட்ஸ் எடுத்ததெல்லாம் 0, 3, 0, 0, 2, 0. இப்போ எனக்கு இந்த கார்னர் பாயிண்ட் வந்து கிடைக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் கிடைக்கணும் என்ன பண்ணணும்? ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் என்ன பண்ணணும்? சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 20/19, ஒய் வேல்யூ பார்த்தீங்கன்னா 45/19. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன? z = 5x + 2y. ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ இந்த டேர்ம் வந்து 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு 3 2s are 6. 0, 0வா? ஸோ இந்த டைம் வந்து 0 ஆயிரும். ஸோ 2, 0 என்ன வரும்? ஸோ 5 2s are 10. ஸோ y டேர்ம் வந்து 0 ஆயிரும். ஸோ 10. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் சால்வ் பண்ணலாமா? ஸோ 5 × 20 / 19
plus 2 into 45 divided by 19. So 5 2s are 10. So 100 divided by 19 plus 45 into 2 90 divided by 19. So ரெண்டே ஆட் பண்ணா 190 divided by 19 equal to 10. ஸோ எனக்கு இது 10ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? Which of the following statements are true in reference to the linear programming problem? Maximize of z கேட்டிருக்காங்களா? ஸோ இதில் எது மேக்ஸிமைஸ்? ஸோ இதில் எது மேக்ஸிமைஸ் வேல்யூ? 2,0வும் 20 divided by 19 45 divided by 19 தான் நம்மளோட மேக்ஸிமைஸ் வேல்யூ. ஸோ நமக்கு ஆப்ஷன் பார்த்துடலாமா? ஸோ LPP has a unique optimal solution at 2,0 only. ஸோ இதில் மட்டும்தான் எனக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டாக? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ராங். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன், த feasible region is bounded with corner points. ஸோ நமக்கு எவ்வளோ கார்னர் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு? 1 2 3 4 கார்னர் பாயிண்ட்ஸ். 0,0 2,0 20 divided by 19 45 divided by 19 0,3. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டாக? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரைட் ஆன்சர். ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா த ஆப்டிமல் சொல்யூஷன் இஸ் யூனிக் பட் தேர் ஆர் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரைட். ஸோ இந்த ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து யூனிக்காக இருக்குது, அதே மாதிரி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் என்ன இருக்குது? த feasible region is unbounded. ஸோ நமக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக? ஸோ நமக்கு இந்த ஆப்ஷன் வந்து ராங். அது வந்து என்ன? பவுண்டட். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ராங். ஸோ நமக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன? 2 and 3 தான் ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் அவர் ரைட் ஆன்சர். ஸோ இந்த செஷனில் நாம் இயர் பை இயர் ப்ரீவியஸ் கொஷின் வந்து சால்வ் பண்ணோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறையா கொஷின் வந்து சால்வ் பண்ணால் தான் எக்ஸாமில் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.